ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நாமக்கலுக்கு வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இத்தனை நாள் படத்துல பார்த்துட்டு இத்தனை நாள் ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இப்போ நேர்ல அவரோட தரிசனம் கிடைக்குதுங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இவ்வளவு தூரம் கூட்டிருக்கோம்னா காலையில 5 மணில இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா எங்க ஊருக்கு வராரு. நாமக்கலுக்கு எங்க ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நாங்க வராம வேற யாரு வருவா? நாங்க தான் வரணும். அவரை நாங்க தான் வெல்கம் பண்ணணும். அதனால வரோம். வேற மாதிரி இருக்குது. அவர் இந்த மாதிரி பேசி கேட்டது கூட இல்ல. அவர் பேசுவாரான்னு தெரியல. அவர் இப்ப பாருங்க எப்படி பேசுறாரு. உண்மையை மட்டும்தான் பேசுறாரு. அரசியலுக்கு வந்து அவர் எல்லாமே பண்ணுவாரு. டிஎம்கே என்னென்னலாம் பண்ணி பிடிக்கிட்டு போச்சு அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாரு. வேலை வாய்ப்பை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். வேலை வாய்ப்பை பத்தி பேசுவாரு. பெண்களின் பாதுகாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பேசுவாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. 10,000 காசு வாங்கிக்கிறாங்க, 30,000 காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் எங்களை மாதிரி யங்ஸ்டர் இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க. கண்டிப்பா சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க. பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா இப்ப ரசிகனா இருந்தவங்க எல்லாமே தொண்டரா மாறுவாங்க. கண்டிப்பா மாறுவாங்க. கண்டிப்பா புடிச்சிருவாரு. நம்பிக்கை இருக்கு. பிடிக்கலன்னா நாங்க பிடிச்சு உட்கார வச்சிருவோம். நாங்க எங்களே ஒப்படைச்சிட்டா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு உட்கார வச்சிருவோம். லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணது மத்த பேர்ல என்ன சொன்னாங்க, ஒரு அரசியல்வாதி இவ்வளவு சொல்லுவாரா, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அது அவருக்கு தான் தெரியும். அவர் கரண்ட் இல்லைங்கிறதுக்கோசரம் அவர் பண்ணி அமைச்சா. அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரி பேசினா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. ஐயோ அவரை பத்தி பேசாதீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதெல்லாம் காலையிலே வாங்கிக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்க வளர்ந்துட்டே வராங்க. இப்ப தம்பின்றாங்க. முந்தானத்து வீடியோல தம்பினாரு. அதுக்கு பின்னாடி போயிட்டு அவங்களாம் ஒரு அணில் குஞ்சுன்றாரு. அப்ப அவர் மட்டும் நாம குஞ்சா? அப்படிதான் பச்சோதி இப்படி மாத்தி எதுக்கு பேசணும்? இவரு சொந்தமா வந்திருக்காரு. சொந்தமா அவர் முயற்சியில அவர் வந்திருக்காரு. ஒருத்தர் எவ்வளவோ வளர்றாங்க. எத்தனை பேர் நம்மளே பாருங்க. 40% வளர்ந்தா ரிலேஷன் கூட புரிய மாட்டேங்குது. அவரு பெரிய மனுஷன் வளர்றப்போ அப்படி யாருக்கா இருந்தாலும் பொறாம தான் வரும். அதனால கண்டுக்கிறது இல்லை. யார் பேசுறது கண்டுக்கிறது இல்லை.